டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு மது சத்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மேல வச்ச அந்த குற்றச்சாட்டு, அதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்கறதா ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ அகிலேஷ் யாதவ் நாங்க அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கோம், ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் தரல எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? முதல்ல அபிடவிட் சைன் பண்றாங்க, அபிடவிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்ப தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு இல்லையா, நான் என்னங்கிறேன்னா அதெல்லாம் கூட தேவையே கிடையாது. அதாவது அவர் தேர்தல் ஆணையம் முரண்டு பிடிச்சி நிக்குது, சட்டத்துக்கு புறம்பாக எல்லா தடையும் ஏற்படுத்துகிறது, அதனால அவங்க கேட்கறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்றதுனாலதான் அவர் இந்த அபிடவிட்டை தாக்கல் பண்ணிருக்காரு இல்லையா. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ண வேண்டும் அப்படிங்கறதுலாம் எந்த சட்டத்திலையும் கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது யாரோ புகார் கொடுப்பாங்க, புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நீங்க அபிடவிட் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு குற்றத்தை விசாரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப மிக எளிமையாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க அதே பெங்களூர் கான்ஸ்டிட்யூன்சி இப்போ மகாதேவபுரால ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா, அங்க ஒரு கேண்டிடேட் மேடையை போட்டு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல நான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறேன், நான் சைன ராணுவத்தை ஆதரிக்கிறேன், எனக்கு வாக்களித்தால் என்னுடைய நட்புறவை வைத்து இவர்களை உள்ளே வரச் செய்வேன், இவர்கள் இந்த இந்திய அரசை வீழ்த்தி நம்மை விடுவிப்பார் அப்படின்னு பேசினா தேர்தல் ஆணையம் யாராச்சும் புகார் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணுமா, இல்ல யாராச்சும் புகார் கொடுத்தா அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன்னு வெயிட் பண்ணுமா, இல்ல தானாக முன் விசாரணை செய்யுமா? தானாக முன் விசாரணை செய்யும். ஏன்னா இது ஒரு பெரிய தேச துரோக செயல். இங்க உட்காந்துட்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசுறது இது எப்படி தேச விரோத செயலோ அதே போல 1.5 லட்சம் வாக்காளர்கள் ஒரே கான்ஸ்டிட்யூன்சில வாக்கு செலுத்துவதும் தேச விரோத செயல் தான். அதாவது 10 வாக்காளர்கள் செலுத்தினாலும் தேச விரோத செயல் தான். அதே 1.5 லட்சம் வாக்காளர்கள் செலுத்துறாங்க அப்படின்னும் போது அது நீங்க ஒரு இந்த 9/11 அடிச்சாங்க இல்லையா எங்க அமெரிக்கால, அதற்கு இணையான ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் இந்த ஜனநாயகத்தின் மீது, அப்படி ஒரு தாக்குதல் தான். அதை எப்படி நீங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு, ஏன்னா தேர்தலை நடத்துவது மட்டும்தான் உங்க கடமை, அது தவிர வேற எந்த கடமையும் உங்கள்கிட்ட கொடுக்கல. குறிப்பாக இவர்கள் சொல்றாங்க இல்லையா, இப்போ ஓட்டு போடுறவங்க எல்லாம் இந்தியர்கள் தான் அப்படின்னு நாங்க செக் பண்ணோம், பீகார்காரங்களா அப்படின்றத நாங்க செக் பண்ணோம் தான் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த லால் பகதூர் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இப்ப கூட அந்த கேஸை கோட் பண்ணிருக்காங்க நீதிமன்றத்துல. கடைசியா அந்த செஷன்ல 5 நாள்ல நீ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிச்சு நீதிமன்றம். அந்த வழக்கையும் பண்ணிருக்காங்க லால் பகதூர் ஹுசைன். இது 1995 கொடுத்த வழக்கு. அந்த தீர்ப்பின்படியே தேர்தல் ஆணையத்தின் வேலை என்பது குடியுரிமையை சரிபார்ப்பது கிடையாது. அப்ப தேஜஸ்வி யாதவ் அபிடவிட்டே சைன் பண்ணலனா கூட இந்த செயல்லே முதல்ல தேர்தல் ஆணையம் இறங்கக்கூடாது. அதுல தவறு நடக்கலாம் 2ஆம் பட்சம். நீ முதல்ல அந்த இடத்துக்கே போக கூடாதுடா, உன்னை யாராங்க போக சொன்னது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி ஒண்ணு. சரி, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லையான்னு கேட்டா அந்த இடத்த பத்தி நினைக்கிறதுக்கே தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை கிடையாது. அது ஏன் அப்படின்னா, ஒரு சந்தேகம் எழுவதனால்தான் ஒரு நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். அதாவது இத்தனை லட்சம் பேரு அந்நியர்கள் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற சந்தேகம் எழுவது அப்படின்றது. ஆனால் இந்த சந்தேகமே தேர்தல் ஆணையத்துக்கு எழக்கூடாது அப்படின்னு சொல்லி அசாம் மியா அப்படின்ற ஒரு வழக்குல நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டவர்கள் தீர்ப்பாயம் ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிற அமைப்பு அந்த தீர்ப்பாயத்துல ஒரு ஏதோ வழக்கு விசாரிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை டீல் பண்றாங்க. அதன் விளைவாக அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு பாருப்பா இந்த கான்ஸ்டுவன்சில இல்ல இந்த ஒரு கான்ஸ்டுவன்சில இத்தனாயிரம் வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்க, அது என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொன்னா மட்டும்தான், அந்த ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கு முதலில் இந்த சந்தேகம் எழுவதற்கே உரிமை இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் செய்கிறதா அப்படின்னா அதற்கான உரிமை இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்கு. அதுதான் அடுத்த அமர்வுல நீதிமன்றத்துல விசாரிக்க போறாங்க. இப்ப இப்படி இருக்கும்போது தேஜஸ்வி யாதவ் அபிடவிட் கொடுத்திருக்காரு, ராகுல் காந்தி அபிடவிட்லாம் இல்ல அதெல்லாம் நீ பாத்துக்கடா அப்படின்னா, இப்ப அவர்கள் கொடுக்கும் ரெஸ்பான்ஸை பாருங்களேன், எவ்வளவு திமிர்த்தனமா இருக்கு பாருங்களேன். எல்லா ரெஸ்பான்ஸும் ஒரு தேர்தல் ஆணையம்ன்றது இது போன்ற சமயத்துல மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் இருக்கும், இருக்கும் சந்தேகத்தை மேலும் வலுக்கும் வண்ணம் பேசுறதுன்னு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அப்பட்டமான
ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னா அந்த அந்த இடத்துல அவர் வந்து இந்த ஜீரோன்னு இருந்தா வீடு இல்லாதவர்கள், ஜீரோன்னு இருந்தா அவங்களுக்கு வீடே இல்லாம இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் வாக்குரிமை கிடையாதுன்னு பேசுறாரு. அவ்வளவு ஜனநாயகமான நபர் இவர். பீகார் போல ஒரு ஏழ்மையான மாநிலத்துல 8.5 கோடி வாக்காளர்களை ஒரே மாசத்துல ஜல்லடையா செழிப்போம் அப்படின்னு அந்த மக்கள் மீது ஒரு ஒடுக்குமுறையான ஒரு ப்ராசஸை திணிக்கிற இவர் தான் ஜீரோன்னு ஹவுஸ் நம்பர் வச்ச வாக்காளர்களை நாங்க அனுமதி போன்றாரு. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, ஹவுஸ் நம்பரே இல்ல, வீடே இல்லைன்னு ஒரு வாக்காளர் இருக்காருன்னா அவர் எந்த நிலைமையில இருப்பார் நம்மளுக்கு தெரியும். வீடற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவர்கள்ட்ட நீ எப்படி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கின, அவர்கள்ட்ட நீ எப்படி பாஸ்போர்ட் வாங்கின, எப்படி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வாங்கின, இதெல்லாம் கேட்கறவன் கேனின் இருந்தா கேப்பையில நெய் ஒழுகுன்னு அந்த கதையா இல்லையா? கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வச்சு தானே பண்ணோம் அப்படின்னு. அதாவது பூத் கமிட்டி மெம்பர் பாஜக காரன் ஒரு 1,00,000 வாக்காளர்கள் ஹவுஸ் நம்பர் 0 போட்டு இவனுக்குலாம் வீடு இல்லப்பா. இந்த பிரபு வந்து எம்பிபிஎஸ் படத்துல பண்ணுவார்ல, போர் இந்தியா கோணிப்பை அப்படின்னு வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்ட வந்து ஒரு 1,00,000 பேரை காட்டி கோணிப்பை இஸ் தேர் ஹவுஸ், தே டோன்ட் ஹவ் ஹவுஸ் அப்படின்னு வந்து வீடற்றவர்கள் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா? என்னடா விளையாடுறீங்க? எனக்கு என்ன புரியலன்னா இவனுங்க வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கே காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல தான் இருப்பிடம் இருக்கிறன்னு நாங்க வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த ப்ராசஸே நடத்துறோம்னு சொல்றோம். இருப்பிடத்தை வெரிஃபை பண்ற ப்ராசஸ்ல 3,00,000 பேர்ட்ட அட்ரஸ் இல்லாம எப்படி இருக்கும்? ஏங்க மேக்ஸ் எக்ஸாம், அந்த மேக்ஸ் எக்ஸாம்ல மேக்ஸே கேட்காம இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் கேட்டு வச்சா கோமாளித்தனமா இருக்காதா? அதே போலதான். சரி, இந்த ப்ராசஸ்லாம் நீ பண்ணிருக்க, சிசிடிவி தான் கேட்கறதுக்கு சிசிடிவி தர முடியாது, அது எங்களுக்கு ரூல்ஸ் படி இல்லைன்னு பேசினா பரவாயில்ல. இந்த ஆள் எப்படி பேசுறான்னா, உங்க அம்மா, தங்கச்சி, அக்கா, மகள் இவங்க எல்லாத்தையும் வந்து நோட்டம் பார்க்கறதுக்கான வீடியோ தர முடியுமா, அவங்களுக்கு எல்லாம் மாண்பே இல்லையான்னு கேட்கறான். இது எவ்வளவு ஒரு பூமர்த்தனமான, எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான, எப்படி பெண்களின் மானத்துக்கு பின்னாடி ஜாதியவாதிகள், மதவாதிகள், இந்த பாசிஸ்டுகள் ஒளிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிற ஒரு போக்கு இல்லையா? ஏன் இதை பண்ணிட்டு இருக்காரு ஞானேஷ்குமார்? ஏன் இதை பண்ணிட்டு இருக்காருன்னா, இதற்கு முன்னாடி இவர் பார்த்த வேலைகள் எப்படி? இவர் வந்து ஆர்டிகல் 370 வந்து பாஜக நீக்கின போது அதை அமல்படுத்துவதற்கு காஷ்மீர்ல வேலை பார்த்தார். அதற்கு பிறகு ராமர் கோயில் கட்டும் போது அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கான டெஸ்கை மேனேஜ் பண்ணுவார். அப்ப தொடர்ந்து பாஜகவின் மைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஒரு விசுவாசமான அதிகாரியாக இருக்கும் இவர் இங்கேயும் ஒரு பாஜக கார் மாதிரி பேசுறாரு, பெண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது. ஏங்க சிசிடிவின்னு ஒண்ணு வச்சிருக்கிறது எல்லா மனிதர்களும் வராங்களா போறாங்களான்னு பாக்குறதுதான். அதுல என்ன வந்து அம்மாவை பாத்துருவாங்க, தங்கச்சியை பாத்துருவாங்க. இது எவ்வளவு கேவலமான ஆளுத்தான். இந்த நீக்கப்பட்ட ப்ராசஸ்ல பாருங்க, 65 லட்சம் பேர்ல 35 லட்சம் பேருக்கு மேல பெண்கள் தான் இருக்குல்ல அதிக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் நீக்கப்பட்டா அவர்கள் கணவரிடம் போய் முறையிடும் ஒரு சூழ்நிலை தான் பீகார்ல நிலவுது. எல்லா இடத்துலயும் அதான் நிலவுதுன்றது வேற. பீகார்ல இன்னும் உக்கிரமாக இருக்குது ஒரு ஆணாதிக்கம். அப்ப அவங்க போய் கணவர்கிட்ட கேட்டா என்ன பண்ணுவாங்க? கணவர் என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாம் ஓட்டு போட்டு என்ன பண்ண போறப்போ அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அப்ப பெண்களை நீக்குவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் தேர்தல் ஆணையம் இவ்வளவு ஆணாதிக்கமா செயல்படுது. அதே போலதான் யாரெல்லாம் எந்தெந்த பூத்துல எல்லாம் ஆர்ஜேடிக்கு ஜாஸ்தி வாக்குப்பதிவாது, எந்தெந்த பூத்துல எல்லாம் காங்கிரஸ்க்கு வாக்குப்பதிவாதோ அங்கெல்லாம் பார்த்து ஒரே பூத்துல 231 பேரை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ்குமார் ஜா அப்படிங்கிற ஆர்ஜேடியோட வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்றாரு. எப்படி இப்படி கரெக்டா வந்து இந்த டார்கெட் பார்த்து ஒரு பூத்துல 231 பேரை நீக்குவீங்க? ஃபுல்வாரியா பட்னா பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து ஒரு தாலுக்கால வந்து ஒரே கிராமத்துல 180 பேரை நீக்கி இருக்கிறாங்க. எப்படி இப்படி நீக்குவீங்க? ஒரு கிராமத்துல வந்து ஒரு 10 பேர் எவனோ வந்து இல்லீகலா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. அப்படி இல்லீகலா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதே அமித்ஷா மூஞ்சில முதல்ல அவரே காரி துப்பிக்கணும். ஏன்னா உள்துறை அமைச்சரா அவர் இருக்கும்போது ராணுவம் இவங்க கையில இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இவங்க கையில இருக்குது, எல்லா அரசு உறுப்புகளும் இவங்க கையில இருக்கும்போது பல கோடி பேர் உள்ள வந்துட்டான்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? ஆதார் கார்டு வந்து டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. ஏன் அப்புறம் எதுங்க அதுக்கு பேர் ஆதார்னு வச்சுங்க? ஆதாரம்னு ஒரு பத்திரத்துக்கு பேர் வச்சுட்டு இது எதுக்குமே ஆதாரம் இல்லைன்னா அப்புறம் இந்த சொந்தராஜன் காமெடி பண்றது அதுல ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இப்ப பாருங்க சங்கிங்க வந்து சொல்றாங்க ஆதாரம் வந்து 2 செகண்ட்ல வந்து டூப்ளிகேட் பண்ணிடலாம். ரங்கராஜ் பாண்டே வந்து வெக்கமே இல்லாம கேலாட்டாலேயோ இல்லை இந்தியா கிளிட்ஸ்ல ஏதோ ஒரு சேனல்ல உட்காந்துட்டு முழுக்க ஆதாரம் வந்து டூப்ளிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அது எல்லாரும் இப்ப என்ன எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனும் போது ஆதாரோட ஓட்டரை இணைக்க வேணும்னு அவர் தான் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஏன்னு கேட்டா ஆதாரம் டூப்ளிகேட்லாம் பண்ண முடியாதுங்க.
கைரேகை வாங்குறாங்க, கருவிழியை வாங்குறாங்க, அதற்கு மேல உங்க எல்லா டீட்டெயில்ஸ் வாங்குறாங்கன்னும் போது ஆதார டூப்ளிகேட்லாம் பண்ண முடியாது. புதுசா வேணாம். அதாவது டூப்ளிகேட்னா கார்டு வேணா டூப்ளிகேட் போட்டுக்கலாம் ஒழிய நம்பர் புதுசா ஒன்றுலாம் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதாவது டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டெல்லாம் சும்மா காட்டிட்டு போறதுக்கு. இப்போ ஏர்போர்ட்ல காட்டுறாங்க. ஏர்போர்ட்ல காட்டும் போது அவங்க வந்து அதை நம்பரை வந்து ஃபீட் பண்ணி செக்லாம் பண்ண மாட்டாங்க. கார்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணா யாராவது டூப்ளிகேட் போட்டுக்கலாம் ஒழிய மற்ற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஆதாரம் முதல்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை போட்டு பார்ப்பாங்க. வெப்சைட்ல உங்க டீட்டெயில்ஸ்லாம் வரும். இது அதுவும் கரெக்டான்னு பார்த்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஒரு வேளை அப்படி டூப்ளிகேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா அதற்கும் மீண்டும் ஒன்றிய அரசு தன்னைத்தானே காரிமுழிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இருக்கிறதுலேயே பயங்கரமான ஃபயர்வால் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, எங்களோட கருவிழிக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, அதையே டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னா அப்ப இந்த நாட்டில் எங்களுக்கு எதுக்கு தான் பாதுகாப்பு இருக்கும்? அப்ப நீ வந்து ஆட்சியை கலைச்சிட. இன்னொன்னு, இது போன்ற பல அந்நியர்கள் தான் ஓட்டு போட்டு நீ 2024 அதுல தான் ஆட்சிக்கு வந்திருக்கிற. 2017 நிதிஷ்குமார் திருப்பி ஆட்சியை கலைச்சாரு. 2015 எலெக்ஷன் இருந்துச்சு, 21 எலெக்ஷன் இருந்துச்சு, எல்லாத்துலயும் வந்து ஆட்சியை கலைச்சு தான் வந்தாரு. அந்த ஆட்சிக்கு வந்ததும் இப்படி கள்ள ஓட்டு போட்டு தானே 65 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஆட்சியும் கலைச்சிரு. அப்ப இது வந்து நம்ம சொல்ற லாஜிக்கு, நம்ம எதிர்த்தரப்புல ஜனநாயகம்னு இருக்கிறோம்ல, இவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க இல்லையா, அந்த லாஜிக்கை இவர்களே அடுத்த ஐட்ரேஷன்ல மீறுறாங்க. அதுதான் நம்ம பாக்குறோம். ஆதார் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் கேஸ் கனெக்ஷன்ல இருந்து, பேன் கார்டுல இருந்து, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து, சிம் கார்டுல இருந்து எல்லாத்துலயும் எனக்கு சொல்றான். அப்புறம் இவனே இதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறான். பெங்களூர்ல வந்து பல வாக்காளர்கள், ஒரு வாக்காளர் வந்து 6 பூத்துல ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறான். பீகார்ல பார்த்தா இது இங்க 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 எது பொய் அப்படிங்கிறானோ, இல்லங்க அது உண்மைதானு பீகார்ல ப்ரூவ் பண்றான். பீகார்ல துணை முதல்வர் 2 இடத்துல வாக்கு வச்சிருக்காரு. ஒரு இடத்துல 57 வயசாகவும் ஒரு இடத்துல 60 வயசாகவும் வாக்காளர் அட்டை 2 இடத்துல வச்சிருக்காரு. இப்ப இது போல எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் பொய்ங்கிறானோ அதெல்லாம் அவனே நிரூபிக்கிறான். இப்ப நீங்க சொல்றது போல வந்து 2 இடத்துல வாக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. அதை செய்யும் போது ஏன் நீங்க வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதைத்தான் முடிச்சிட்டு சொல்ற நீ. அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த ஆள் 2 வாக்கு வச்சிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நியாயமான வாக்காளர்களை நீக்கிவிட்டு நியாயமற்ற இந்த மாதிரி போலி வாக்காளர் போடுறவனை எல்லாம் உள்ள வச்சிருக்கிற. நீ ரிவிஷன் பண்றனா அது ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா ஒரு ப்ராசஸ் என்னன்னா, நம்மளுக்கு நம்மள கூமுட்டன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தர் போலியாக 2 இடத்துல வாக்காளர் வச்சுக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை வேணா அவன் ஃப்ராடு பண்ணிட்டான், அதை நாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லலாம். ஒரே நபர் ஒரே பேர்ல 2 இடத்துல வாக்குரிமை இருக்கிறது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ஹியூமன் எரர், சின்னதா ஒரு தவறு நடந்துடுச்சு, சிஸ்டம்ல தவறு நடந்து சொல்லவே முடியாது. ஏன்னா இவனுங்க வந்து நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்ப அவர் என்னங்கிறாரு, ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், அதுல அவங்க டெலிட் பண்ணாம விட்டாங்க அப்படின்றாரு. நான் இந்த இடத்துல வாங்கிட்டேன், பழைய இடத்துல டெலிட் பண்ணாம விட்டாங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ப்ரொசீஜர் படி பழைய இடத்துல டெலிட் பண்ணிட்டோன்னு ஃபார்ம், கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் புது இடத்துல வாக்காளர் அட்டையே தருவாங்க. நீங்க வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க போலியா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு வந்தா கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அங்க ஏதோ சிஸ்டம்ல தவறு நடக்கல, டெலிபரேட்டா அந்த துணை முதல்வர் ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணியிருக்காரு, இல்ல அவர் கட்சி அவருக்காக ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிருக்குன்னு அர்த்தம். பூத் ஏஜென்ட் இவங்க திருப்பி இந்த ஃப்ராடு எல்லாத்துக்கும் சொல்றாங்க. பூத் ஏஜென்ட் தவறா தகவல் கொடுத்துட்டாங்க. நீதிமன்றம் ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு, ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, உனக்கும் இந்த நாட்டின் குடிமக்களுக்கு தான் தொடர்பு இல்லையா, கான்ஸ்டியூஷன்ல உனக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கும் தொடர்புன்னு போட்டிருக்கா. பூத் ஏஜென்ட்ங்கிறது உன் ப்ராசஸ் எளிமைப்படுத்திக்கிறதுக்காக நீ நடுவில் வச்சுக்கிற. பூத் ஏஜென்ட்ங்கிறது வந்து சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு அதிகாரி கிடையாது. அது வந்து இந்த பார்ட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பூத் ஏஜென்ட் நீ ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி, உனக்கான ஒரு அதிகாரம் தான் இருக்கும் இல்லையா. அவர்கள் வாயிலாத்தான் நடத்தணும், சட்டம் எதுவும் சொல்லல. சரி, எந்த பார்ட்டிக்குமே தொடர்பு இல்லை ஒரு நபருக்கு, அவருக்கு திமுகலையும் ஆள் தெரியாது, அதிமுகலையும் ஆள் தெரியாது, விசிகாலையும் ஆள் தெரியாது, எந்த கட்சி 3ஆம் தாவேக்கால வரைக்கும் எந்த ஆள் தெரியாது. நான் இண்டிவிஜுவலான சிட்டிசனுங்கன்னா தேர்தல் ஆணையம் அவர்கிட்ட டைரக்டா பேசுமா, இல்ல நீ போய் ஏதாவது ஒரு பூத் ஏஜென்ட் பிடிச்சிட்டு கேட்குமா? தேர்தல் ஆணையத்தோட வேலை உன்னோட ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை கொடுக்கறது தான். அவன் பூத் ஏஜென்ட் தெரியணும்லாம் அவன் வேலையே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான தவறுகளை நாங்க பார்த்து சரி பார்க்கிறோம். என்னத்தை சரி பார்த்த? 65 லட்சம் பேரை நீக்கிருக்க.
இந்த 65 லட்சம் பேர்லயும் ஒரு கூத்து என்ன அப்படின்னா, இது முழு பட்டியல் கிடையாது. 65 லட்சம் பேருங்கிறது இப்ப 5 கோடி பேரை தான் இவங்க வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 கோடி பேரை ஸ்கேன் பண்ணணும். இந்த 2 கோடி பேரை ஸ்கேன் பண்ணா அது 1 கோடி பேர் வரைக்கும் போகும் நீக்கப்படுற பட்டியல். அது மட்டும் இல்லாம யோகேந்திர யாதவ் அந்த வழக்குலயே விசாரணையும் போதே என்ன சொல்றாருன்னா, இவங்க ஆரம்பிக்கும் போதே 30 லட்சம் பேரை விட்டுட்டு ஆரம்பிச்சாங்கன்றாரு. ஏன் அப்படின்னா, இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டது 7,89,00,000 வாக்காளர்கள். ஆனா 2011 சென்சஸ் படி பார்த்தா இன்னைக்கு 8,18,00,000 வாக்காளர்கள் இருப்பாங்க. அப்ப ஆரம்பிக்கும் போதே 29 லட்சத்தை விட்டு ஆரம்பிக்கிறானுங்க. அது இல்லாம ஒரு 1 கோடி வரப்போகுதுன்னா ஏறக்குறைய 1,30,00,000 வாக்காளர்கள் நீக்க போறாங்க. 1,30,00,000 வாக்காளர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. 8,5 கோடி வாக்காளர்கள்ல 1,30,00,000னா ஏறக்குறைய ஒரு 12% 13% போடுறீங்க. ஒரு 13% வாக்காளர்களை ஒரு இடத்துல நீக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய விளைவு. எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் அது பாஜக அச்சரபலத்துல வெற்றி பெற்றாலும் 3% வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாங்க. 13% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து பாஜகவுக்கு வெற்றியை மட்டும் உறுதி செய்யல, எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே ஒரே ஸ்வீப்ல துவம்சம் பண்ணிடுறீங்க. ஒரு ஒற்றை கட்சி ஆட்சியாக மாற்ற பாக்குறீங்க. நேரா நாட்சி ஜெர்மனியில இருந்த மாதிரி ஒரு நாட்சி ஆட்சிக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. ராகுல் காந்தி குற்றம் சாட்டின அந்த தொகுதி மகபூபுரா அந்த தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியில இருக்கிற அந்த எம்எல்ஏ அவர் சொல்றாரு, மும்பைல ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போறாரு, அங்க படிக்கிறாரு, அவருக்கு வேலை கிடைக்குது, பெங்களூருக்கு வராரு, வாடகை வீட்டுல தங்குறாரு, அப்போ ஒரு ஓட்டு போறாரு. மும்பைல இருக்கும்போது அவங்க ஓட்டு போறாரு, இங்க வந்து ஒரு ஓட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள்ல வீடு வாங்கி அடுத்த எலெக்ஷனுக்குள்ள சொந்த வீட்டுக்கு போயிறாரு. அந்த அட்ரஸ்ல ஒரு இது வாங்குறாரு. அதை போய் குத்தமா சொல்றீங்களேன்ட்டு பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை கூட வச்சுக்கலாங்க. ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, ஒருத்தரே உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசல 4 ஸ்டேட், தெலுங்கானா 4 ஸ்டேட்ல ஓட்டு போட்டிருக்காரு. பரவாயில்ல, அந்த நபர் வந்து அவ்வளவு செல்வ செழிப்பாகவும் அவ்வளவு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஆட்கள் தெரிஞ்சவங்களா இருக்காரு. ஏன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு எலெக்ஷன் கார்டு வாங்குறதுக்குள்ள நீங்க எவ்வளவு படாத பாடுபடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். நான் வந்து ஹைதராபாத்ல வாழ்ந்திருக்கேன், பெங்களூர்ல வாழ்ந்திருக்கேன், பீகார்ல வாழ்ந்திருக்கேன், டெல்லியில வாழ்ந்திருக்கேன், சென்னையில வாழ்ந்திருக்கேன். ஸோ இத்தனை ஸ்டேட்ல வாழ்ந்தனால எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டை வந்து மாத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமா இருந்தது அப்படின்னாலே அந்த ப்ராசஸ் விட்டுட்டு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் 2 நாள் ட்ரெயின் இருந்தாலும் வந்து சேலத்துல வந்து ஓட்டு போட்டு போவேன். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி அந்த நபர் அப்போ ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்காருன்னு கூட வச்சுக்கலாம். இன்னொரு கிளைம் சொல்றாருல ராகுல் காந்தி, ஒரே நபர் 4 ஸ்டேட்ல வெவ்வேறு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா கூட தேவல, ஒத்துக்கலாம். அந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு நடுவில் இப்போ பெங்களூர் எலெக்ஷன் வந்து 2024 அதான் நாடாளுமன்ற எலெக்ஷன் 2024 இருந்துச்சு அப்படின்னா, ஏப்ரல் மேல இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாசம் கேப் இருந்தது. அதுக்குள்ள அந்த நபர் ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். ஏன் ஒரே நபரே 6 பூத்துல ஓட்டு போட்டுருக்காருங்க, அது எப்படிங்க? இன்னொன்னு, அந்த எம்எல்ஏட்ட நம்ம கேட்பது என்ன அப்படின்னா, ஏன் நீ வந்து உழுவுற, குறுக்க வந்து உழுவுற? அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் ஏன் காங்கிரஸ் ஓட்டாளர்களா இருக்கக்கூடாது? ஏன் குமாரசாமி கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்கக்கூடாது? ஏன் உனக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி நீ உறுதியா நீ அவங்களுக்கு போய் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு அதனாலதான் நான் அனுராக் தாக்கூரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்தேன். அவர் என்ன பண்றாருன்னா, காங்கிரஸ் மட்டும்தான் ஆதாரத்தை காட்டுமா, இப்ப நான் ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி கொளத்தூர் ஸ்டாலின் தொகுதியில எல்லாம் வந்து இதே மாதிரி வந்து குறைபாடுகள் இருக்கு, ஸ்டாலினும் வந்து இது பண்ணிருக்காரு, ஃப்ராடு பண்ணிருக்காரு அப்படிலாம் எல்லா, நீ ஒரு தொகுதியில கட்டுறியா, நான் 6 தொகுதியில டேட்டா காட்டுறேன்னு அனுராக் தாக்கூர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறார். இப்ப ஒரே ஒரு தொகுதிக்கு ராகுல் காந்திக்கு 6 மாசம் ஆகுது. 40 பேர் வச்சுக்கிட்டு 6 மாசம் ஆயிருக்கு. ஏன்னா 7 அடிக்கு வந்து பேப்பரா வந்திருக்கு தேர்தல் ஆணையம். அப்ப அப்படி இருக்கும்போது 15 நாள்ல 6 தொகுதியை உன்னால ஆராய முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்தல் ஆணையம் உனக்கு உதவி இருக்கு. தேர்தல் ஆணையம் உனக்கு டிஜிட்டல் காப்பி தந்திருக்கு. ராகுல் காந்திக்கு பிசிக்கல் காப்பியை தந்துட்டு உனக்கு டிஜிட்டல் காப்பியை தந்திருக்கு. தேர்தல் ஆணையம் நீ போய் இதை முதல்ல பண்ணுப்பா, அதுக்கப்புறம் நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறேன்னு ஒரு திட்டத்தோட வேலை பிரிவினோட வந்திருக்காங்க. என்ன எவ்வளவு பெரிய கூமுட்டாங்கன்னா, இது தேர்தல் ஆணையம் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிறதா இல்லையா? சரி, ஸ்டாலின் ஃப்ராடு தனம் பண்ணிருக்கோம், அப்ப அதுவும் தேர்தல் ஆணையத்தின் மீது தப்பு தானே? ஆமா, அதுதான் அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம்னு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்க குற்றம் வச்சீங்கன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, அது சந்தேகத்தை கிளப்புறது அப்படின்னு பேசுறாங்க. அவங்க வந்து தேர்தல் ஆணையம் குற்றம் செஞ்சது அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவனுங்க ஒத்துக்கிறானுங்களும் ஒத்துக்கலையோ, நீதிமன்றத்துல என்ன சொல்றோம்னா, நீ பண்றதாண்டா கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்ட். ஏன்னா ஆளுங்கட்சி என்ன சொல்லுது,
ஆளுங்கட்சி ஆமா பேசிக்கலா என்ன சொல்லுது, நாங்க ஒரு தொகுதியில ஃப்ராடு பண்ணோம். காங்கிரஸ் இந்தியா கூட்டணி 6 தொகுதியில ஃப்ராடு பண்ணிருக்கு. ஒட்டுமொத்தமா 7 தொகுதியில எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு பண்ணிருக்கு. கட்சியா நீ இந்த தொகுதி அந்த தொகுதி. அப்ப தேர்தல் ஆணையத்தின் உதவி இல்லாம இந்த ஃப்ராடு நடந்திருக்குமா? ஏன்னா ஒருத்தன் மைய அழிச்சிட்டு போய் இன்னொரு தொகுதியில வாக்கு போடுறது வேற. முன்னாடிலாம் பண்ணுவாங்க. மைய அழிச்சிட்டு அவனே இன்னொரு தொகுதியில போய் எலெக்ஷன் காட்டி ஸ்லிப்பை காட்டி வாக்கு போடுறதுன்றது வேற. ஆனா அப்பா பேரு ஹெச்டிஜிஎஃப்னு இருக்கவனா வாக்கு போட விட்டனா அது தேர்தல் ஆணையத்தின் தப்பா இல்ல? ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே பதிவாயிடுது. அந்த வாக்கு பதிவு பண்ற அன்னைக்கு பண்ற ஃப்ராடு இல்லை, இதெல்லாம் முன்னாடியே பண்ணப்படுற ஃப்ராடு. அப்ப அப்படி இருக்கும்போது அது யாரோட துணையில் நடந்தது? இன்னைக்கும் நம்ம என்ன கேட்கறோம்னா, தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கேட்டும் போதே டிஜிட்டல் காப்பியாக தந்திருந்தது அப்படின்னா நாங்க தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்பட போறது இல்லையா? அதே போல ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, எனக்கு டிஜிட்டல் காப்பி தராம வேணும்ட்டே ஹார்ட் காப்பியை தந்து அலக்கழிக்கிறான்னு சொன்னா தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் நாங்க பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்ல பீகார்ல என்ன பண்ணுதுன்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணதை டக்குன்னு வெப்சைட்ல இருந்து டெலிட் பண்ணிட்டு ஸ்கேன்டு காப்பி அப்லோட் பண்றான். ஏன்டா யோக்கியனுக்கு இருட்டில் என்னடா வேலை அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது முதியவர்களுக்கு தான் இது வந்து எட்டாம இருக்கும். நம்ம வயசுல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா என்ன எட்டுனா, ஏன்டா கம்ப்யூட்டர்ல ஒண்ணு இருக்கு, அதையே பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கேன் பண்ணி திருப்பி அதே கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்றதுக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கிறத டைரக்டா அப்லோட் பண்ண முடியாதா? எவ்வளவு சுத்தி வளைச்சு மூக்க தொட்டு தலையை சுத்தி மூக்க சுத்து நம்மளுக்கு டேட்டா தந்தா நம்மளால சர்ச் பண்ண முடியாதோ அதை தரான். அதுதான் நீதிமன்றமே போன தீர்ப்புல என்ன சொல்லிருக்குன்னா, நீ 65 லட்சம் வாக்காளர்களை பதிவிடுறதோட சேர்த்து அவர்கள் காரணத்தோட பதிவிடுறதோட சேர்த்து அது சர்ச்சபிள் ஃபார்மட்ல இருக்கணும். நீ வந்து லாபகரமாக ஸ்கேன் பண்ணி மங்களாக பிக்சரா அப்லோட் பண்ணி தொலையாத, டெக்ஸ்டா அப்லோட் பண்ணுன்னு நீதிமன்றம் திட்டுற அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய சட்ட நுணுக்கங்களுக்குள்ள பூந்து உனக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கா, எனக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு கூட பஞ்சாயத்துக்கு போனா கூட ஓகே, அப்லோட் பண்ற ஃபார்மெட் படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் திட்டுற அளவுக்கு ஒரு அமைப்பு கேவலமா நடந்துச்சுன்னா, ஏங்க இது வந்து ஒரு அமைப்பு நடந்துக்கிறது இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளர்க்குக்கும் ஒரு மேனேஜருக்குமான சண்டை இது. ஏன் பிடிஎஃப் அப்லோட் பண்ண மாட்டியா, எதுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணிருக்கேன்னு ஒரு சாதாரண ஆபீஸ்ல ஒரு தனிநபர்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஆர்குமெண்ட் ஒரு எலெக்ஷன் கமிஷன்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இது ஒரு சட்டத்தினால் வந்த பாடி இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து நேரா வந்த பாடி. இன்னும் சொல்ல போனா இந்திய ஜனநாயகத்துக்கு இதுதான் அஸ்திவாரம். ஏன் அஸ்திவாரம் சொல்றோம்னா 1951 ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இது தேர்தல் ஜனநாயகம். அந்த தேர்தலை முதல் தள்ளி வைக்க, அதாவது நடத்தி வைக்கிறது இதுதான். குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம் தான். அப்ப தேர்தல் ஆணையம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி வருது. அப்ப அப்படி இருக்கும்போது நீ போய் நீதிமன்றத்திட்ட என்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும் திட்டு வாங்கிட்டு இருக்கிய. கான்ஸ்டியூஷன் விடுறா, நீ வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கு முன்னாடியே ஒரு லாஜிக் இருக்குல்ல, இது சுதந்திர நாடுன்னு, அதுக்கே கேவலம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தை பண்ணிட்டு குற்றம் சுமத்தவர்கள்லாம் தேச விரோதிகள் அப்படின்னு சித்தரிச்சா தேர்தல் ஆணையம் பாஜகவோட இன்னொரு விங்கு அப்படின்னு தான் சொல்லி மக்கள் என்ன முடிவுக்கு போகவான்னு தெரியாது. ஏன்னா இது வந்து நீங்க எல்லா வெளியும் அடைக்கிறீங்க. நீங்க சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் எல்லா ஆர்கனைசேஷனும் கைப்பற்றிட்டீங்க. மக்களுக்கு இருக்கிற நலத்திட்டம்லாம் தூக்குறீங்க, வக்வாரியத்துல கை வைக்கிறீங்க. இப்படி சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட மக்கள், மக்களுக்கான ஜனநாயக வெடிகள் எல்லாத்தையும் நீங்க காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியா இருக்கிறது வாக்கு தான். சரி வாக்கு போட்டாவது உன்னை வீட்டுக்கு அமுத்திடலாம் இந்த அட்டுழியத்துக்குன்னா அதையும் நீ தூக்குற அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் என்ன பண்ண தயாரா வருவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா ஒழுங்கா வாழை சுட்டி நடந்துக்கும் அப்படின்றத நம்ம கருத்தா இருக்கு.